Hi friends, welcome to day 18 of my weight loss challenge. ஆக்சுவலா 3 weeks நம்மளுக்கு ஓடி போயிடுச்சுங்க. எப்படி ஓடி போச்சுன்னே தெரியல. ஸோ நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல என்னன்னா நான் ஃபுட் வந்து பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபுல்லாவே நான் வந்து எலிமினேட் பண்ணல. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து பெட்டரா தான் என் பாடி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதுல ஹானஸ்டா சொல்லணும்னா நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா என்னோட போர்ஷன் சைஸ், நான் சாப்பிடுற அந்த போர்ஷன் சைஸ் வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. நான் வந்து கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப ஹெல்த்தியானதா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி நான் வந்து வீக் ஆகாம என்னோட ஹங்கரை வந்து நான் சரி பண்ணி எப்படி நான் வந்து இந்த 3 weeks நான் எப்படி கொண்டு வந்தேங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, போர்ஷன் சைஸ் வந்து ஒரு மேஜிக் மாதிரிங்க. அதாவது கம்மியா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும். இதுதான் மெயின் இதுவா இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் சைஸை நம்ம கண்ட்ரோல் பண்றதுதான் நம்ம வெயிட் லாஸுக்கு உண்டான ஒரு மேஜிக் ட்ரிக்கே. நாட் ஈட்டிங் லெஸ் பட் ஈட்டிங் ரைட் அமௌண்ட். அதாவது நம்ம கம்மியா சாப்பிட போறது இல்ல, ஆனா கரெக்டான அளவு சாப்பிட போறோம். டம்மி ஃபுல் ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம புரோட்டீன் ஜாஸ்தி எடுத்து நம்ம சாப்பிட போறோம். இதுதான் நம்மளோட மெயின். இதுவே முன்னாடி எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பிளேட் ஃபுல்லா ஒரு தடவை இல்ல 2-3 தடவை போய் நிறைய ரைஸ் வைப்பேன். ரைஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் வந்து தயிர் ஒரு தடவை, ரசம் ஒரு தடவை, சாம்பார் ஒரு தடவை, பிளஸ் பொட்டேட்டோஸ் நிறைய எடுத்துப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ், ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், காலிஃபிளவர்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பண்ணிட்டு இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் நான் போய் தூங்குவேன். இந்த வேலை நல்லாவே நடக்கும். போய் தூங்கிடுவேன். சோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 கோல்டன் ரூல் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. அந்த 4 கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோடனே என் பாடியில வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஒரு 20 மினிட்ஸ்ல உள்ள ஒரு ரூலுங்க. அதாவது இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லுங்கிறதே நம்ம பிரெயினுக்கு எடுத்துட்டு போறதுக்கு 20 மினிட்ஸ் டைம் எடுக்குமா. அப்போ பாத்தீங்கன்னா, நம்ம அவசரமா சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சா நம்மளுக்கு இன்னும் சாப்பிடணும் நமக்கு தோணிட்டே இருக்கும். பட் அந்த 20 மினிட்ஸும் நம்ம ஸ்லோவா சாப்பிட்டு நல்லா சூ பண்ணி சாப்பிடும் போது நம்ம கம்மியானதான் சாப்பிட்டுருப்போம். ஸோ டக்குன்னு பிரெயினுக்கு போயிட்டு நம்ம வயிறு ஃபுல் ஆயிடுச்சு போதும் அப்படிங்கிற வந்து ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு பிரெயின் கொடுத்துடும். ஆகும்னா அப்படியே கண்டினியூஸா சாப்பிடாம நான் என்ன பண்ணுவேன், சில சமயம் ஸ்பூனை கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எதையாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு இல்ல ஏதாச்சும் மெசேஜஸ் வருதான்னு பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிப்பேன். சோ இதுதான் நடக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ 2வது ரூல் என்னன்னா, பிளேட்ல ஹாஃப் த பிளேட் வெஜ்ஜிஸ் வைக்கணும். நான் சாப்பிடுறத நீங்க பார்த்திருப்பீங்க, வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ பிஃபோர் நான் ரைஸ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுவேன்னா, இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டொமக் வந்து கொஞ்சமே பயங்கரமா ஃபுல் ஆயிடுது. ஸோ சாதம் சாப்பிடும் போதே எப்ப இதுக்கு மேல வேண்டாம்ப்பா, நம்மளுக்கு எந்த கிரேவிங்ஸையுமே போய் சாப்பிடணுங்கிற அவசியம் நம்மளுக்கு வராது. நம்ம வெஜ்ஜி சாப்பிடறதுனால என்ன இன்னொரு பெனிஃபிட்னா, நம்மளோட இன்சுலின் லெவல்ல லோவா தான் வச்சிருக்கோம். அப்ப ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் லெவல்ல வந்து ஹை பண்ணுங்கிற மாதிரி வெஜிடபிள் சாப்பிடும் போது அது வந்து கரெக்டா அந்த இதுலதான் இருக்குமே தவிர எந்த விதமான உங்களுக்கு ஹையர் அண்ட் சேஞ்சஸ் இருக்கு. சோ அடுத்தது என்னன்னா, பிளேட் இருக்கு. நான் முன்னாடி கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட்டா எடுத்துப்பேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் குட்டி சைஸ் பிளேட் அதை விட கொஞ்சம் கம்மியா விட்டா வந்து கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலே கீழே வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து விழுந்துரும். சோ அந்த மாதிரி தான். அதுல மோஸ்ட்லி வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணிருப்பேன். அப்புறம் புரோட்டீன்ஸ் கொஞ்சம் இடம் தான் நான் ரைஸுக்கு விட்டுருப்பேன். அந்த ரைஸ் மேல சாம்பார். சோ இப்படிதான் நான் வந்து என்னோட பிளேட்டை வந்து நான் ரெடி பண்ணி, ஏன்னா நம்ம பெரிய பிளேட்ல வந்து நம்ம எவ்வளவுதான் வச்சாலுமே அது ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன பிளேட்ல வந்து நம்ம கம்மியா வச்சாலுமே அது நிறைய வச்ச மாதிரி இருக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெயினை வந்து நம்மள ஆக்டிவேட் பண்ணிடும். இது நிறைய வச்சிருக்கோம், இது கம்மியா இருக்கு அப்படிங்கறது. சோ இதுதான் ஒரு இது மாதிரி. சோ சின்ன பிளேட் எடுத்துக்காங்க, அதுல நிறைய ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜ்ஜிஸ் நிறைய ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் கம்மியா வச்சுக்கோங்க. பெரிய பிளேட் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்குன்னே ஒரு குட்டி பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ஃபுல்லாவே நம்ம ஸ்டமக் இருக்கும். நம்ம கிட்னில கொஞ்சம் வேலை கொடுப்போம், ஏன்னா அது அடிக்கடி நம்ம ரெஸ்ட் ரூம் போற மாதிரி. சோ அதுக்கு 7 o'clock வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. சோ நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிடும். அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி நிறைய தண்ணி, ஒரு 300 ml ஆஃப் வாட்டர் அப்படி குடிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லரா இருக்கும். நம்ம சாப்பிடுற அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம், பசிக்காது.
நம்ம என்ன போர்ஷன் எடுத்தோமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போதும்ட்டு விட்டுருவோம். இந்த ஒரு ஹேபிட் தான் என்னோட போர்ஷன் கண்ட்ரோலை வந்து ஈஸியா என்னால கம்மியா சாப்பிடுற அளவுக்கு வைக்கிற மாதிரி எனக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து என்ன நான் சாப்பிட்டேன் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு தான் எடுத்தேன். கொள்ளு தோசை சாப்பிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுதான் இது பண்ணதுனால எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்க பச்சை ஃப்ரெஷ்ஷா இது பண்ணாம நல்லா ஊற வச்சு நீங்க வந்து கொள்ளு சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ காலையில பாத்தீங்கன்னா 2 கொள்ளு தோசை தான், வெங்காய தக்காளி சட்னி அரைச்சு அதுக்கு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதோட பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டு நான் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், ஆரஞ்சு ஃப்ரூட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடலான்ட்டு ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் மில்லட் பாஸ்தா கொஞ்சமா போட்டுட்டு, ஸோ அது கூட வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர் அப்புறம் பீனட்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் வந்து ஒரு மைல்டு சீஸ், ரொம்ப சீஸ் எல்லாம் இல்லை, பிகாஸ் அது ரொம்ப ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால மைல்டு சீஸ்ல வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரா அந்த கொஞ்சம் கேல் லீவ்ஸையும் போட்டேன், கொஞ்சம் அந்த கீரை மாதிரி இருக்கும். ஸோ அதையும் போட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க லஞ்ச் இது பிளேட்டு, ரொம்ப சூப்பரா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அது ஃபுல்லா சாலட் பவுல் மாதிரி தான் இருந்தது, பட் அதுவே நிறைய போர்ஷன் நிறையவே எடுத்துருச்சு. ஸோ ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் டீயும் பிளஸ் வந்து இன்னொரு ஒரு ஆரஞ்சு தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட் டின்னர் வந்துருச்சு. நைட் டின்னருக்கு ஆஸ் யூஸ்வல் 2 சப்பாத்தியும் ப்ரோட்டீனுக்காக பன்னீர் பட்டரும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அதுதான் எடுத்துக்கிட்டேன். எல்லா போர்ஷன்ஸ் எல்லாத்தோட அளவும் பார்த்து பார்த்து தான் அந்த ரைஸ் கிட்டே போகாத மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கார்ப்ஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸாவே எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டே 18ல என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, போர்ஷன் கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்றது கிடையாது, ஸ்மார்ட்டா ஈட் பண்றதுல தான் இருக்கு. ஸோ எனக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். டே 19 வீடியோ பார்க்கலாம். டே 19 வீடியோ வந்து எப்படி இந்த நம்ம 7 o'clock ஸ்டாப் ஆகுது இல்லையா, ஸோ எப்படி அதுக்கப்புறம் வந்து என்னோட நைட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணேங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களை டே 19 வீடியோல உங்களை பார்க்குறேன். until then bye, take care.